மௌலானா ஜலாலுத்தீன் ரூமி ரஹமத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய மஸ்னவி ஷரீஃப்ல ஒரு உவமை கதை ஒன்று சொல்லியிருப்பாங்க. அதுல ஒரு மனிதர் என்ன பண்ணியிருப்பாரு, ஒரு கிளியை பிடிச்சிட்டு கூண்டுல போட்டு வளர்த்திட்டு இருப்பாரு. அந்த கிளிக்கு வேலைக்கு வகை வகையான உணவுகள் எல்லாம் கொடுப்பாரு. ஆனா அந்த கிளி சோகத்திலேயே இருந்துட்டு இருக்குது. அந்த கிளி சோகத்திலேயே இருக்கும்போது அது சொல்லுது, அந்த கிளியை வளர்த்த அந்த உரிமையாளர் கேட்குற, ஏன் நீ சோகமா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை நீங்க என்னை பிடிச்சி கொண்டாந்து இங்க வச்சுட்டீங்க, என்னுடைய ஜோடி கிளி என்ன இருக்கு அந்த காட்டுக்குள்ள இருக்குது, அந்த தொலை தூரமான அந்த எங்கிருந்து பிடிச்சதோ அந்த ஊரை சொல்லி அந்த ஊர்ல இருக்கக்கூடிய காட்டுக்குள்ள இருக்கு, அதை விட்டு நான் தனியா பிரிஞ்சு வந்துட்டேன், அது அதனுடைய பிரிவு என்னால தாங்க முடியல, இன்னும் என்னுடைய உற்றார் உறவினருடைய அந்த கிளிகள் எல்லாம் அங்கதான் இருக்குது, அதை விட்டு நான் தனிமரமா நிக்கிறதுனால எனக்கு என்ன பண்ணுது, கவலையாகவும் துக்கமாகவும் இருக்குது, நீங்க அவங்கள போய் பார்த்தீங்கன்னா அந்த கிளிகள்கிட்ட நான் நலம் விசாரிச்சேன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய எஜமான்கிட்ட சொல்லுதாமா. இப்போ இன்னொரு நாளைக்கு போகும்போது இன்னொரு தடவை இந்த எஜமான் என்ன பண்றாரு, அதே மாதிரி போகும்போது அங்க அந்த கிளி இருக்குது. அந்த கிளியை பார்த்தோன்னே இவருக்கு ஞாபகம் வருது, தான் கிளி சொன்னதை. அங்க இருக்கிற ஒரே ஒரு மரத்துல மட்டும் ஒரு கிளி தனியா உட்காந்துருக்கு. ஓ, இதுதான் அதனுடைய ஜோடி கிளியா இருக்குன்னு இவரா கற்பனை பண்ணிட்டு அந்த கிளிகிட்ட அந்த தன்னுடைய கிளி சொன்னதை சொல்றாரு. சொன்ன உடனே அதை கேட்ட உடனே அந்த கிளி என்ன ஆயிடுச்சு, டக்குன்னு கீழே விழுந்து செத்துருச்சு, உயிர் விட்டுருச்சு. உயிர் விட்ட உடனேயுமே இவர் ஆஹா, இதை கேட்ட உடனே நான் இதை சொன்ன உடனே இந்த கிளி அநியாயமா செத்து போச்சு, நம்ம தப்பு பண்ணிட்டோம் சொல்லாம இருந்துக்குன்னு நினைச்சிட்டு திரும்பி அப்படியே வந்துட்டார், தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு. வந்த உடனே இந்த கிளி கேட்குது, என்னுடைய உறவுக்காரங்கெல்லாம் பார்த்தீங்களா சொன்னீங்களான்னு. அப்போ சொல்றாரு, ஆமா பார்த்தேன், அது அநேகமா உன்னுடைய ஜோடி கிளியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், நான் இந்த மாதிரி உன்னுடைய பிரிவு துயரையும் நீ நல விசாரிச்சேன்னு சொன்னேன், கேட்ட உன்னையும் அது அதனுடைய அந்த துயரம் தாழாம தான் கீழே விழுந்து தான் உயிரை விட்டு செத்து போச்சு அநியாயமான்னு சொல்றாரு. இதை கேட்ட உனியும் கூண்டுல இருந்த கிளி என்னாச்சு, துடி துடிச்சு பொத்துனு கீழே அதுவும் செத்துருச்சு. பார்த்தாரு இந்த மனுஷன், ஆஹா இந்த ரெண்டாவது கிளியும் கொண்டுட்டுமே, சரி என்ன பண்றது அப்படின்ட்டு கூண்டை திறந்து அந்த கிளியை தூக்கி சரி செத்த கிளியை வச்சுட்டு என்ன பண்ண தூக்கி எறிகிறாரு. எரியும் போது பறந்து போய் வேற ஒரு மரத்துல கிளையில உட்காந்துக்குச்சு, உயரமான இடத்துல. எப்படி நீ செத்த மாதிரி இருக்கிய, செத்த எப்படி போய் இப்படி ஆனையும் நல்லா தெரிஞ்சுக்கோ, நான் சாகல, நான் மட்டும் இல்ல என்னுடைய ஜோடி கிளியும் சாகல, அது எனக்கு உங்ககிட்ட மெசேஜ் சொல்லி அனுப்பி இருக்குது, நீ இறந்த மாதிரி நடிச்சேன்னா உன்னுடைய எஜமா என்ன பண்ணுவான், உன்னை தூக்கி எறிஞ்சிருவான், நீ தப்பிச்சங்கிட்ட வந்துடலான்ட்டு. அப்போ அது போலதான் இன்னைக்கு நம்மளுடைய உடல்ல உயிரோடு இருந்துட்டு இருக்கோம் இல்லையா, இந்த உயிரோடு இருந்துட்டு இருக்கும் போது என்னுடையது என்னுடையதுன்னு வாழும் போது நமக்கு அது பெரிய பாரமாகவும் சுமையாகவும் இருக்கும். அப்ப இறந்த மனிதனுக்கு எப்படி ஆசாபாசம் இல்லாம இருக்குமோ அது போல நம்மளுடைய மனதை பழக்கி கொண்டோம்னா இந்த உலகத்துல பலவிதமான சிரமங்கள்ல இருந்து நம்ம விமோச்சனம் அடைகிறதுக்கு, விடுதலை அடைகிறதுக்கு அதுவே காரணமா அமையும்.